ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விகே. வெல்கம் டு டெவலப்பர் ஹபிக்ஸ் சேனல். நம்ம போன வீடியோவில் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் HTML அண்ட் சிஎஸ்எஸ் பற்றின கண்டென்ட்ஸ் பார்த்தோம். ஒரு டேக் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த டேகுக்கு எப்படி நம்ம ஒரு கிளாஸ் வேரியேஷன் கொடுக்கறது, அந்த கிளாஸ் வேரியேஷன் எடுத்து நம்ம எப்படி சிஎஸ்எஸ்ல அப்ளை பண்ணுறது, சிஎஸ்எஸோட பாக்ஸ் மாடல் பேட்டர்ன், அதாவது மார்ஜின், பார்டர், பேடிங் எல்லாத்தையும் நேற்று நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் நான் போன வீடியோவிலே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதே இப்போ சிஎஸ்எஸ் பாக்ஸ் மாடல்னால் என்ன, அதை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ போன வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நீங்கள் ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். பிகாஸ் என் டு என் ஒரு வெப்சைட் நாங்கள் க்ரியேட் பண்ணுறதுனால ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து பார்த்தா உங்களுக்குமே ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். நீங்களுமே ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போது சிஎஸ்எஸோட பாக்ஸ் மாடல்னால் என்ன, அதோட கண்டென்ட்ஸ் என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு டயக்ராமேட்டிக்காக போயிட்டால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அதனால் நான் இப்போ draw.ioன்ற ஒரு அப்ளிகேஷன் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது மெஜாரிட்டி ஆஃப் ஐடி இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு ஃப்ளோ சார்ட் வரைகிறதுக்கோ, உங்களோட மாடலிங் இங்கே பண்ணுறதுக்கோ, உங்கள் ஐடியாலஜிஸை ஒரு டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கோ இந்த டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் நான் ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிறேன். இதுதான் என்னோட ஒரு வெப் பேஜ் கண்டென்ட். ஸோ என்னோட ஸ்க்ரீன் சைஸ் இதுதான். என்னோட வெப் பேஜ் இதுதான். இதுக்கு மேலே நம்மளோட டேப்ஸ் இருக்கும். டேப்பில் நம்ம எந்த வெப்சைட்டில் இருக்கோம், அதோட ஐகான்ஸ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும். இது என்டையர் பாடி ஸ்க்ரீன். இந்த பாடி ஸ்க்ரீன் தான் நம்ம வெப் பேஜ்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம டிவ்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பாடி டேக்குள்ளே எழுதுகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டு ஒரு டிவ் டேக்குள்ளே எழுதுகிறோம் அப்படின்னா நமக்கு எந்த இடத்துல வரும்னா, இந்த மாதிரி ஒரு லெஃப்ட் டாப் கார்னரில் நமக்கு கண்டென்ட்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். வெப் பேஜாக பிரிண்ட் ஆகும். ஸோ இது ஒரு நார்மலாக ஒரு வெப் பேஜ் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் தான். இப்போ நம்ம ஒரு கண்டென்ட் எழுதுகிறோன்னா லெஃப்ட் டாப் கார்னர்லேருந்து ரைட் பாட்டம் எண்டு வரைக்குமேவும் அந்த கண்டென்ட்டை ஃபில் பண்ணணுன்றது தான் ஒரு வெப் அப்ளிகேஷனால் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் நமக்கு இப்போ இந்த கண்டென்ட் ஒரு இந்த பேஜோட சென்டரில் வேணும், இல்லைன்னா டாப் சென்டரில் வேணும், இல்லை லெஃப்ட் சைடு கொஞ்சம் அலைன் ஆகணும், இல்லை டாப்லேருந்து அலைன் ஆகணும், இல்லை பாட்டம்லேருந்து அலைன் ஆகணும். இந்த மாதிரியெல்லாம் ஒரு விஷயம் நமக்கேற்ற மாதிரி கான்ஃபிகர் பண்ணுறது இருக்குல்ல சிஎஸ்எஸ்ல, அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த பாக்ஸ் மாடல்ன்றது ஒன்று. இப்போது பாக்ஸ் மாடலில் டோட்டலாக 6 டிஃப்ரெண்ட் மெயின் பாயிண்ட்ஸ் இருக்குது நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு திங் என்னென்னா மார்ஜின். செகண்ட் திங் என்னென்னா பார்டர், கண்டென்ட்டோட பார்டர். தேர்ட் விஷயம் என்னென்னா பேடிங். ஃபோர்த் விஷயம் நம்மளோட மெயின் கண்டென்ட். இதெல்லாமே நம்ம நார்மலைஸ் பண்ணுறதுக்கு விட்த் அண்ட் ஹைட்டுன்னு சொல்லிட்டு விட்த் அண்ட் ஹைட் இந்த 2 இதை வச்சு தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அதாவது இந்த பேஜில் எனக்கு எந்த இடத்துல பொசிஷன் வேணும், அந்த பொசிஷனில் இருந்து எனக்கு என்ன மாதிரி பேடிங் இருக்கணும், எந்த இடத்துல பார்டர் இருக்கணும், இதெல்லாம் நான் டிஃபைன் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த விட்த் அண்ட் ஹைட்டு. அதை பேஸ் பண்ணி நமக்கு மார்ஜின், பார்டர், பேடிங் அண்ட் கண்டென்ட் யூஸ் பண்ணி நம்ம இந்த கண்டென்ட் எங்கே இந்த ஸ்க்ரீனில் ப்ளேஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல நீங்கள் டிசைடர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் இப்போ கண்டென்ட் இங்கே இருக்குது. நம்ம டிவ்னு கொடுத்துட்டோம்னா லெஃப்ட் டாப் கார்னரில் இருக்கு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மார்ஜினுக்கு ஒரு 30 பிக்சல் கொடுக்குறோம். 30 பிக்சல் நம்ம தரோம் அப்படின்னா ஓவரால் 30 பிக்சல், அதாவது இந்த கண்டென்ட் எனக்கு லெஃப்ட் டாப் கார்னரில் இருந்து 30 பிக்சல் தள்ளி இருக்கணும்.
டாப் கார்னர்லேருந்து தள்ளி இருக்கணும், இல்லை ரைட் கார்னர்லேருந்து தள்ளி இருக்கணும், பாட்டம் கார்னர் தள்ளி இருக்கணுன்ற மாதிரி மீனிங். ஸோ இந்த கண்டென்ட்டோட பிளேஸ் வந்து இப்போ சம்வாட் இந்த இடத்துல வந்து இப்போ பிளேஸ் ஆகும் பார்டர்ல இருந்து. பிகாஸ் எவ்ரி சைடு எனக்கு வந்து 30 பிக்சல் ஸ்பேஸ் இருக்கு. இப்போ பார்டர்னா என்ன? நம்ம எந்த இடத்துல வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ 30 மார்ஜின்ல இருந்து இப்போ நம்ம 30 பிக்சல் கொடுத்துருக்கோம். ஸோ அங்கேருந்து தான் என்னோட பார்டர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சம்வாட் இந்த மாதிரி எனக்கு ஸ்டார்ட் ஆக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஜஸ்ட் நான் இது மேலே மார்ஜின், கீழே இருக்கிறது பார்டர். நம்ம இப்போ வந்து மார்ஜின் 30 பிக்சல் கொடுத்ததுனால பார்டர் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பார்டர் எதுக்காக அப்படின்னா, ஈவன் நம்ம வந்து இப்போ ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஸோ பார்டர் வந்து ஒரு டேஷ்டு லைன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நான் யூஸ் பண்ணிக்கலாம். பார்டர் ரேடியஸ், கர்வி ரேடியஸஸ் எனக்கு வேணும், எட்ஜெல்லாம் வந்து ஷார்ப்பாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கண்டென்ட்டுக்கெல்லாம் இந்த பார்டர்ன்ற கண்டென்ட் வந்து நம்ம சிஎஸ்எஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பேடிங் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, ஸோ மார்ஜின்ல இருந்து 30 பிக்சல் எனக்கு பார்டர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பார்டர்லேருந்து கண்டென்ட்டுக்கு நடுவில் எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா பேடிங்ன்றது யூஸ் ஆகும். பேடிங் வந்து இப்போ நான் சேம் ஒரு 30 பிக்சல் நான் கொடுக்குறேன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எந்த மாதிரி இப்போ பிளேஸ் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி. ஸோ கண்டென்ட்லேருந்து எனக்கு இப்போ 30 பிக்சல் வந்து பார்டர்லேருந்து எனக்கு 30 பிக்சல் வந்து பேடிங் ஆயிடுச்சு பிட்வீன் கண்டென்ட்ஸ்க்கும் பார்டருக்கும் நடுவில். ஸோ அப்போ இதுதான் என்னோட கண்டென்ட் இருக்கிற ஏரியா. ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மார்ஜின்னா என்ன, ஒரு பார்டர்னா என்ன, பேடிங்னா என்ன, அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்னா என்ன. ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம எதுவுமே கொடுக்காம பிளைண்டாக கண்டென்ட்னு தரும்போது லெஃப்ட் ஆஃப் கார்னரில் இருந்த கண்டென்ட் இப்போ நம்ம மார்ஜின்ல இருந்து ஒரு 30 பிக்சல் கொடுக்கவும் அங்கே ஒரு பார்டர் நமக்குன்னு கிரியேட் ஆகுது. அந்த பார்டர்லேருந்து கண்டென்ட்டுக்கு நடுவில் பேடிங்க்கு நம்ம 30 பிக்சல் கொடுக்கவும் பார்டருக்கும் கண்டென்ட்டுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேசிங் வந்து 30 பிக்சல் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஹைட் அண்ட் விட்த்தை யூஸ் பண்ணியும் ஆ ப பண்ணலாம். லைக் எப்படின்னா, இப்போ வந்து நான் ஹைட் அண்ட் விட்த் வந்து இந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணன்றனால, லெஃப்ட் டாப் கார்னர்லேருந்து லைக் அதுவா ஆட்டோ லைன் ஆகி நமக்கு இந்த மாரி ஒரு ஃபார்மேட் குடுக்குது. இப்போ நான் விட்த் 100% குடுத்தேன்னா, என்டையர் பேஜுக்கான பார்டர் விழுகும். ஹைட் வந்து இப்போ 100% குடுத்தேன்னா, என்டையர் பேஜுக்கான பார்டர் வந்து விழுகும். இத வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ல இப்போ நம்ம போய் பார்க்கலாம். ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வரணுன்றதுக்காக தான் நான் இந்த மாரி ஒரு ஃப்ளோ சார்ட் மாரி போட்டு நான் உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஓகே. நம்ம கோடிங் பார்ட் டைரக்ட்டா போலாம். ஓகே. இதுதான் நம்ம நேத்து விட்டுட்டு போனது. லைக் எப்படின்னா, ஒரு ஹெட்டர் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில டெவலப்பர் ஹப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் நேம் வச்சிருக்கோம். அதில வந்து ஐகான் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டைல் ஷீட்டும் நம்ம டெவலப்பர் எக்ஸ் சேனலோட சிஎஸ்எஸ்ஸ வந்து நான் லிங்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பாடி டேக்குள்ள ஒரு ஹெட்டர் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது வர தான் நேத்து நம்ம கிரியேட் பண்ணது. ஓகே. இப்போ நம்ம ஹெட்டர் கிரியேட் பண்ணியாச்சு. ஆப்வியஸா என்ன பண்ணணும்னா, ஃபூட்டர் ஒண்ணு கிரியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா ஹெட்டர் கிரியேட் பண்ணியாச்சு. ஒரு பேஜோட எண்டுக்கு வந்து நமக்கு ஒரு ஃபூட்டர்ன்னு சொல்லி ஒரு கன்டென்ட் இருக்கணும். அத நம்ம கிரியேட் பண்றதுக்கு ஜஸ்ட் ஹெட்டர் மாரி நமக்கு இன்னொரு டேக் இருக்கு. ஃபூட்டர். அப்படின்ற டேக்க நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். இதில வந்து ஜஸ்ட் ஒரு பேராகிராஃப் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து எப்படின்னா லைக் ஒரு காப்பிரைட் சிம்பல் வேணும். காப்பிரைட் சிம்பல் வேணும்னா, காப்பி அந்த மாரி நீங்க ஒரு கீவேர்ட் இருக்கு. அத நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, காப்பிரைட் சிம்பல் இருக்கும். 2025ல டெவலப்பர் ஹப் எக்ஸ் சேனலுக்கான காப்பிரைட்ஸ் வந்து நான் ஜஸ்ட் ஒரு ஃபூட்டர்ல கிரியேட் பண்ணிடுறேன். ஆல் ரைட்ஸ் ரிசர்வ்ட்.
இது எல்லா பேஜ்லையுமே உங்களால பார்க்க முடியும். ஒரு ஃபூட்டர் இல்லாம ஒரு வெப்சைட் இருக்காது. ஸோ பாட்டம் ஆஃப் த பேஜ்ல வந்து நமக்கு இப்போ ஒரு ஹை எண்ட் பேஜஸ்லலாம் இப்போ ஒரு ஜாப் போர்ட்டல்ல, ஒரு கம்பெனியோட வெப்சைட்ஸ்லலாம் கீழ எப்படின்னா ஹெல்ப்பு, கெரியர்ஸு இந்த மாதிரி வந்து ஃபூட்டர்ல வந்து கன்டென்ட்ஸ் இருக்கும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள்க்காக இப்போதைக்கு சும்மா ஒரு காப்பிரைட் மெசேஜ் மட்டும் நம்ம குடுக்குறோம். ஓகேவா? ஸோ டெவலப்பர் ஹப்பிக்ஸ் வந்துருச்சு. இப்போ நான் அண்டு சிம்பல் யூஸ் பண்ணி காப்பி யூஸ் பண்ணாலும் காப்பிரைட் சிம்பல் 2025 டெவலப்பர் ஹப்பிக்ஸ் சேனல் ஆல்ரெடி ரிசர்வ்டுன்ற ஃபூட்டர் வந்து நமக்கு வந்துருச்சு. ஸோ இதுக்கு நம்ம வந்து இப்போ சிஎஸ்எஸ் பண்ணலாம் பேக்ரவுண்ட்ல இருந்து. ஃபூட்டர் நான் எப்படி வைக்கிறேன்னா பேக்ரவுண்ட் கலர் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி கலர் பேட்டர்ன்லேயுமே வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ் இருக்குது. இப்போ நம்ம டைரெக்டாகவே ப்ளூன்னு கொடுக்கலாம் நமக்கு தெரிஞ்சதுனால. இல்ல ப்ரவுன்னு குடுக்கலாம். இல்ல ரெட்டுன்னு குடுக்கலாம். ஸோ இது எல்லாமே லைக் ஆர்ஜிபி பேட்டர்ன்லயுமே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாரி ஹேஷ் யூஸ் பண்ணி நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாரி 6 டிஜிட் வேல்யூஸ் இருக்கும். இங்கேயே உங்களுக்கு தெரியும். சஜஷன் காட்டுது பார்த்தீங்களா? பிளாக்குக்கு வந்து லைக் ஹேஷ்டேக் 0000010ன்னு. ஒயிட்டுக்கு வந்து 00 எஃப்எஃப்எஃப்எஃப்ன்னு சொல்லிட்டு ஆர்எஃப் இருக்கும். ஸோ இந்த மீடியன் கேப்ல தான் ஆர்ஆர்பிபி ஜிஜின்ற ரெட் ப்ளூ ஆர்ஜிபி கலர்ஸ் ஆர்ஆர்ஜிஜி பிபி அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் எல்லாமே வந்து நமக்கு பைண்ட் அப் ஆகி எந்த கலர் எந்த இடத்துல பிளேஸ் ஆகணுன்ற மாதிரி நமக்கு கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா இப்போ ஒரு 333ன்ற மாதிரி கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் ஒரு கிரே கலர் பேட்டர்ன் மாதிரி எனக்கு காட்டுது. அதே மாதிரி என்னோட ஃபாண்ட்டோட ஐ மீன் என்னென்ன ஃபூட்டரில் நான் என்னென்ன எழுதியிருக்கணும் எல்லாத்தோட கலர் வந்து எஃப்எஃப் ஒயிட்டில் கொடுத்துட்றேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ டெக்ஸ்ட் அலைன் வந்து எனக்கு எப்பயுமே சென்டரில் தான் இருக்கணும். பிகாஸ் ஃபூட்டர் கண்டென்ட் வந்து சென்டரைஸ்டாக தான் இருக்கும். பேடிங் 15 பிக்சலாக கொடுத்துட்றேன். அண்ட் பொசிஷன் வந்து நான் ரிலேட்டிவ் கொடுத்துட்றேன். பாட்டம் 0 ஏன்னா டு த எண்ட் இது இருக்கணும். பாட்டம்லேருந்து எனக்கு எந்த இதுவும் தேவையில்லை. விட்த் வந்து 100% ஆப்வியஸ்லி. ஸோ எண்ட் டு எண்ட் வந்து எனக்கு தெரியணும். ஃபூட்டர் வந்து இதோட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே இப்போ ஃபூட்டருக்கான கண்டென்ட் வந்து சிஎஸ்எஸ் வந்து நம்ம எழுதியாச்சு. இதை நம்ம பைண்டும் பண்ணியாச்சு. ஸோ தெரியுதா? லைக் ஹெட்டர் வந்து டெவலப்பர் எக்ஸ் என்னோட ஹோம் பேஜுக்கான லிஸ்ட் ரீடைரக்ஷன்லாம் இருக்குது. கீழே வந்து ஃபூட்டரில் வந்து காப்பிரைட் சிம்பிள் பண்ணி நான் சென்டர் பண்ணிட்டேன். இப்போ நான் பேராகிராஃப்க்கான ஒரு ஃபாண்ட் மட்டும் எழுதிடுறேன் ஃபூட்டரில். சும்மா ஃபாண்ட் சைஸ் மட்டும் நான் வேரி பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ கிளியராக இருக்கா? இந்த கண்டென்ட் வந்து டெவலப்பர் ஹப் எக்ஸ் வந்து ஹெட்டரு, ஃபூட்டரு. இதுக்கு நடுவில் நான் இப்போ என்ன எழுதினாலுமேவும் இந்த கண்டென்ட் வந்து நடுவில் வந்து பைண்ட் அப் ஆகும். இந்த 2 ஹெட்டர் அண்ட் ஃபூட்டருக்கு நடுவில். ஸோ இதுதான் வந்து ஒரு காமன் ஃபார்மேட். நம்ம ஒரு பேஜ்க்கு வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறோன்னா ஒரு லைக் அல்காரிதமாக இருக்கலாம், ஒரு ஃபார்மேட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பேசின சிஎஸ்எஸ் பாக்ஸ் மாடல் வருவோம். பாக்ஸ் மாடல் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்னொரு எக்ஸாம்பிளோட சேர்த்து பண்ணலாம். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி வந்து இங்கே பாருங்களேன் ஒரு அன்னோட லிஸ்ட்டு வச்சு அதில் வந்து நம்ம ரீடைரக்ஷனுக்கு வந்து ஜஸ்ட் ஹேஷ்டேக் தான் கொடுத்துருந்தோம் நேற்று. பிகாஸ் நம்ம இப்போதைக்கு வேறு எந்த HTML கிரியேட் பண்ணலை. ஃப்யூச்சரில் நம்ம கிரியேட் பண்ணும்போது ரீடைரக்ஷனுக்காக வச்சுக்கலான்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ரீடைரக்ஷனுக்கு இன்னொரு HTML ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணிட்டு, அதில நம்ம பாக்ஸ் மாடல் எப்படி பண்ணணுன்ற மாரி அந்த ஃபைல்ல வந்து நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ ஹோமுக்கு மட்டும் நான் அந்த மாரி பண்ண போறேன். ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கு நான் வந்து ஒரு நியூ HTML ஃபைல் இங்கே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஹோம் பேஜ் டாட் HTMLனு பேர் வச்சுக்கிறேன் அதுக்கு. ஸோ ஃப்ரம் ஸ்க்ராட்ச் நம்ம டாக் டைப்புன்னு சொல்லி வெப்சைட்டுக்கு சொல்லி ஆகணும். இது HTML ஃபைல் நான் ஒன்று கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. HTML டேக் யூஸ் பண்ணி தான் நம்ம ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேசஸ் இந்த மிடில் கண்டென்ட் தான் வந்து இப்போ வெப்சைட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதுவும் லாங்குவேஜ் வந்து நம்ம இஎன்னு சொல்லி தந்துடலாம்.
ஸோ ஹெட்டிங் டேக்கு இதில் வந்து நம்ம என்ன வச்சுருந்தோம், டைட்டில் ஃபஸ்ட்டு. இது என்ன, ஹோம், இதுதான் டைட்டில். அண்டு இதை நம்ம லிங்க் பண்ணுறதுக்கு ஒரு ஐகான்லாம் வேணும் நமக்கு. ஸோ அங்கேருந்து காப்பி பண்ணிக்கலாம். சேம் நம்ம சேனலோட ஐக்கானே எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வந்து பாடி எழுத ஆரம்பிக்கலாம். என்ன கண்டென்ட்னா, ஜஸ்ட்டு நான் வந்து இப்போ என்ன மாதிரி ஒரு கொடுக்க போகிறேன்னா, ஹோம் நான் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த சேனலை பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷன் மட்டும் நான் வந்து ஹோமில் வந்து சும்மா பைண்ட் பண்ண போகிறேன். அவ்வளோதான் வந்து ஃபார்மேட் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் ஒரு டிவ் டேக் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இதுக்கு வந்து நான் கிளாஸ் நேம் ஒன்று வச்சுக்கிறேன். என்ன வைக்கலாம், ஹோம் கண்டென்ட். இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். இந்த மீடியம் கேப்பில் தான் என்ன யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இங்கே இருக்கிற கண்டென்ட் வந்து எடுத்துக்கலாம். லைக் ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் வீடியோவில் கொடுத்த டிஸ்கிரிப்ஷனை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி நான் பிஆர் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எதுக்காக அப்படின்னா, இந்த கண்டென்ட் எல்லாமே வந்து நமக்கு வெப்சைட்டுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. நான் இங்கே என்டர் ப்ளேஸ் பண்ணி எல்லாமே ஆர்கனைஸ்டாக நான் இங்கே ஒரு கண்டென்ட் கொடுத்தாலுமேவும் வெப்பேஜ் வந்து கண்டினியூஸாக எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க, நான் ரீடைரக்டே பண்ணி காட்டுறேன். இங்கே வந்து ஹோமுக்கு வந்து நான் இப்போ பைண்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி ஹேஷ்டேக்னு சொல்லி யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து ஹோமுக்கு வந்து ஜஸ்ட்டு ஹோம் பேஜ் டாட் ஹெச்டிஎம்எலுக்கு எனக்கு ரீடைரக்ட் பண்ணுன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நான் ஹோம் ப்ரெஸ் பண்ணால் தெரியுதா உங்களுக்கு? லைக் வெல்கம் டு அவர் சேனல். எந்த இடத்துலையுமே வந்து ஒரு ஸ்பேஸிங் இல்லை, ஒரு நியூ லைன் கண்டென்ட் இல்லை. நாங்கள் ஆர்கனைஸ்டாக தான் கொடுத்துருந்தோம். அப்போ வெப்பேஜ்க்கு புரிகிற மாதிரி நம்ம சில டேக்ஸ் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஹோம் பேஜ் போயிடலாம். லைக் பிஆர் டேக் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது எதுக்காகனா, ஒரு லைனை வந்து பிரேக் பண்ணும் ஆர் நியூ லைன் வந்து நெக்ஸ்ட்டாக வந்து வரணும். நியூ லைனில் இது வரணுன்ற மாதிரி வெப்சைட்டுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன். ஸோ எவ்ரி லைன் எண்டில் வந்து நான் ஜஸ்ட் பிஆர்ன்ற டேக் வந்து பைண்ட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், லைக் எல்லாமே வந்து இப்போ அலைன் ஆயிருக்கு. என்டர் நம்ம நியூ லைன் கொடுத்து ஒரு கண்டென்ட் டைப் பண்ண மாதிரி அலைன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு தான் நம்ம இப்போ வந்து பாக்ஸ் பேட்டர்ன் பண்ண போகிறோம். இந்த கண்டென்ட்டுக்கு தான் நான் இப்போ பாக்ஸ் பேட்டர்ன் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இதுக்காக நம்ம என்னென்னா, இன்டர்னல் சிஎஸ்எஸ் எழுத போகிறோம். பிகாஸ் ஒரே ஒரு டிவ் டேக் தான் நமக்கு இருக்குது. இதுக்கு எக்ஸ்டர்னல் நான் போக வேண்டிய ஆப்ஷன் இப்போதைக்கு இல்லை. அதனால் ஜஸ்ட் நான் ஸ்டைலுன்னு சொல்லிட்டு இன்டர்னலாகவே இந்த ஃபைலுக்கு வந்து நான் எழுத போகிறேன். ஃபஸ்ட் எடுத்துட்டேன் பாடி. பேக்ரவுண்ட் கலர் எனக்கு என்னவா இருக்கணும், ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி என்னவா இருக்கணும் என்டையராக அப்படின்றதுக்கு நான் எழுதிடுறேன். நான் ஆரஞ்சுன்ற மாதிரி கொடுக்குறேன். அதே மாதிரி இப்போ ஃபாண்ட் ஃபேமிலி அதுக்கு நான் என்ன தரேன்னா, ஒரு ஏரியல் சான்ஸ் செரிஃபை நான் கொடுத்துட்றேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ஆரஞ்சு கலர் பைண்ட் ஆகிடுச்சு. என்னோடய ஃபாண்ட்டும் சான்ஸ் செரிஃப்க்கு வந்து மாறிடுச்சு. இப்போ இங்கேருந்து தான் இந்த டாட் ஹோம் கண்டென்ட்னு சொல்லி நான் கிளாஸுக்கு தான் நான் இப்போ வந்து பாக்ஸ் மாடலில் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான். ஒரு கண்டென்ட்டை நீங்கள் பிளைண்டாக கொடுத்தீங்கன்னா பாருங்கள், லெஃப்ட் டாப் கார்னர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எந்தவித அலைன்மெண்ட்டும் இல்லை, எந்தவித ஸ்பேஸிங்கும் இல்லை. ஸோ லெஃப்ட் டாப் கார்னர்லேருந்து உங்களுக்கு அலைன் ஆகுது. ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா, மார்ஜின் 30 பிக்சல் நான் தரேன். நீங்களே பாருங்கள், டிஃப்ரென்ஸ் இப்போ நீங்களே பாருங்கள். நான் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது ஸோ லெஃப்ட் டாப் கார்னரில் ஸ்டார்ட் ஆகுறது. நான் மார்ஜின் 30 பிக்சல்னு கொடுக்கவும் எந்த மாதிரி அலைன் ஆகுதுன்னு பாருங்கள். 30 பிக்சல் வந்து லெஃப்ட் சைடுலேருந்தும், டாப்லேருந்தும், ரைட் சைட்லேருந்தும், பாட்டம்லேருந்தும் நமக்கு மினிமம் 30 பிக்சல் வந்து ஸ்பேஸிங்
ஆட்டோவாக அலைன் ஆக்கிது. இப்போ நம்ம செகண்ட் என்ன சொன்னோம்? மார்ஜின்லேருந்து 30 பிக்சல் கொடுத்தா நம்மளோட பார்டர் வந்து இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது, இந்த எண்டில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பார்டர் ஸ்டைலுன்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட்டு இப்போதைக்கு உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒரு டபுள் லைன் கொடுக்கலாம். ஓகே. இந்த பார்டர் ஸ்டைலுன்றது என்னன்னா, உங்களுக்கு பார்டர் இப்போ வந்து கண்ணுக்கு தெரியல. நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்க்காக இப்போ பார்டர்னா என்ன அப்படின்றத நான் காட்டுறேன். உங்களுக்கு இப்போ விசிபிளா இருக்கா? மார்ஜின்லேருந்து 30 பிக்சல் பார்டர் வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நான் வந்து டபுள் லைன் கொடுத்ததுனால, இந்த மாரி 2 கோடு வச்சு ஒரு பார்டர் வந்து எனக்கு அலைன் ஆயிருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பார்டரோட விட்த் பார்டர் விட்த் ஒரு 5 பிக்சல் நான் தந்துக்கிறேன். ஸோ தட் இப்போ நமக்கு மைன்யூட்டா தெரிஞ்ச அந்த டபுள் லைன் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ப்ராடாக தெரியும். நம்ம கண்டென்ட் புரியணுன்றதுக்காக. ஸோ 30 பிக்சல்லேருந்து எனக்கு பார்டர் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அகெயின் பார்டருக்குள்ளே இன்னும் லெஃப்ட் டாப் கார்னரில் தான் நம்ம கண்டென்ட் இருக்குது. அப்போ பார்டருக்கும் கண்டென்ட்டுக்கும் நான் ஸ்பேசிங் தரணும்னா நம்ம பேடிங் தான் போகணும். பேடிங் ஆப்ஷன் வந்து பேடிங் அதுவுமே நான் 30 பிக்சல் நான் வந்து கொடுத்துட்றேன். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ மார்ஜின்லேருந்து 30 பிக்சல் பார்டர்லேருந்து 30 பிக்சல் வந்து பேடிங் பண்ணியிருக்கேன். அந்த பேடிங் வந்து என் கண்டென்ட் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு இது வர புரியுதா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து நான் இப்போ அதர் டெக்கரேஷன்ஸ், டெக்ஸ்ட் அலைன் இதெல்லாம் நம்ம பண்ணிடுறேன். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கலர் வந்து ஒயிட்டில் கொடுத்துடலாம். பிகாஸ் நான் பேக்ரவுண்ட் வந்து இப்போ பிளாக்ல தரப்போகிறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக். ஆல்சோ ஃபாண்ட் சைஸ் வந்து என்னென்னா ஒரு 35 பிக்சல் நான் கிட்ட கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஒரு பேஜ் என்டையராக வந்து நமக்கு கவர் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இப்போது மார்ஜின்னா என்ன, ஒரு பார்டர்னா என்ன, பேடிங்னா என்ன, அதுக்குள்ள கண்டென்ட் என்ன, இதோட இப்போ விட்த் வந்து 100% எடுத்திருக்கு. ஸோ ஹைட்டுமே வந்து ஆட்டோவாக தான் அதுவாக எடுத்திருக்கு. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு பாக்ஸ் மாடல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாக்ஸ் மாடல் அலாங் வித் ஒரு ரீடைரக்ஷனோட நம்ம பார்த்துருக்கோம். ஒரு லிங்க் நம்ம ப்ரெஸ் பண்ணி அதர் HTML ஃபைலில் நம்ம ட்ரிகர் பண்ணுற மாதிரி வந்து இப்போதைக்கு பார்த்துருக்கோம். ஸோ ஹெட்டர் ஒன்று இருக்குது, ஃபூட்டர் ஒன்று இருக்குது. நம்ம லிஸ்ட் டேக் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த லிஸ்ட்டில் வந்து ஒரே ஒரு ஆங்கர் டேக்குக்கு மட்டும் நம்ம ரீடைரக்ஷன் எழுதியிருக்கோம். அந்த ரீடைரக்ஷனில் இப்போது மார்ஜின், பார்டர் அண்ட் பேடிங் அண்ட் கண்டென்ட் அண்ட் ஹைட் அண்ட் வித்தோட எக்ஸாம்பிள்ஸை வந்து நம்ம இங்கே பார்த்துட்டோம். இப்போது ஆட் ஆனா நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ஆர்டர் லிஸ்ட் வெர்சஸ் அன்ஆர்டர் லிஸ்ட்டோட டிஃப்ரென்ஸ் என்னன்றதை சும்மா ஒரு மைன்யூட் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போது இந்த இடத்துல நான் வந்து ஒரு div டேக் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட், ஒரு ஆர்டர் லிஸ்ட். இதோட டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, கண்டென்ட் நான் சிமிலராக தான் தரப்போகிறேன். எல்லையில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு லிஸ்ட்டுன்ற மாதிரி நான் கொடுத்துட்றேன். இதே வந்து அப்படி ஜஸ்ட் நான் காப்பி பண்ணி செகண்ட் லிஸ்ட், தேர்ட் லிஸ்ட்டுன்ற மாதிரி நான் பைண்ட் பண்ணிடுறேன். ஸோ இதையே நான் அகெயின் காப்பி பண்ணிட்டு நம்ம ஆர்டர் லிஸ்ட்லேயும் நான் தந்துடுவோம். நீங்களே டிஃபரன்ஸ் பாருங்கள். ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்னா என்ன, ஒரு ஆர்டர் லிஸ்ட்னா என்னென்னு. ஒரே ஒரு நிமிஷம்.
ஓகே. இங்க ஏன் நமக்கு டிஃபரன்ஸ் தெரியல அப்படின்னா, நான் ஆல்ரெடி லிஸ்ட்டுக்கு வந்து நம்ம இப்ப சிஎஸ்எஸ் பைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ, இத வந்து நம்ம நம்ம ஹோம் பேஜில வச்சு இந்த எக்ஸாம்பிள் நான் கன்டின்யூ பண்றேன். ஜஸ்ட் இத நான் கட் பண்ணிக்கிறேன். ஹோம் பேஜில லைக் இன்னொரு டிவ்ல நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அன்ஆர்டர் லிஸ்ட் வித் லிஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ், ஆர்டர் லிஸ்ட் வித் லிஸ்ட் ஐட்டம்ஸ். இதுலயுமே ஃபர்ஸ்ட் லிஸ்ட், செகண்ட் லிஸ்ட், தேர்ட் லிஸ்ட்ன்ற மாரி தான் நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஸோ 2க்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இதுதான். அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்றது என்னன்னா, நம்பர் சீக்வென்ஸ் எதுவுமே இருக்காது. லைக் ஜஸ்ட் ஒரு புல்லட்டின் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் லிஸ்ட், செகண்ட் லிஸ்ட், தேர்ட் லிஸ்ட். இருங்க நான் ஜூம் பண்ணிடுறேன். உங்களுக்கு இப்ப தெரியுதா? ஃபர்ஸ்ட் லிஸ்ட், செகண்ட் லிஸ்ட், தேர்ட் லிஸ்ட்ன்னு சொல்லிட்டு இது வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட். ஆர்டர் லிஸ்ட்னா 1, 2, 3ன்னு சொல்லிட்டு சீக்வென்ஸ் நம்பர் வந்து நமக்கு இருக்கும். ஸோ இதுதான் வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் லிஸ்ட்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸு. ஸோ இது ஜஸ்ட் நான் இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிடுறேன். நம்ம வெப்சைட்டுக்கு இப்போதைக்கு தேவையில்ல. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இத வந்து ஆனா ஃபியூச்சர்ல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அன்ஆர்டர் லிஸ்ட்டையும், ஒரு ஆர்டர் லிஸ்ட்டையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஆல்ரெடி நம்ம ஹெட்டர்ல வந்து ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்றோம். பிகாஸ் நமக்கு நம்பர் சீக்வென்ஸ் வந்து இந்த இடத்துல தேவையில்ல. ஒரு ஹோம், அபௌட், சர்வீசஸ், கான்டாக்ட், லாகின்ற ஒரு பார்ட்ல வந்து நமக்கு தேவையில்ல. ஸோ இந்த ஹெட்டர்லயே வந்து கொஞ்சம் சிஎஸ்எஸ் வந்து ஏதோ மிஸ்மேட்ச் ஆகுற மாரி இருக்குல்ல? இந்த ஹோம், அபௌட், சர்வீசஸ், லாகின் எல்லாமே கொஞ்சம் ரைட் கார்னர்ல இருந்தா நல்லாயிருக்கும்னு தோணுது. இருங்க அந்த சிஎஸ்எஸ் மட்டும் மாத்திரலாம். ஹெட்டருங்க. ஓகே. ஜஸ்டிஃபை கன்டென்ட்ன்னு ஒண்ணு நம்மகிட்ட இருக்கு. அத வந்து ஸ்பேஸ் பிட்வீன் அப்படின்ற மாரி குடுத்துறலாம். ஓகே. இப்போ டெவலப்பர் ஹப் எக்ஸ் வந்து லெஃப்ட் கார்னர்ல இருக்கு. நம்ம ஹோம், அபௌட், சர்வீசஸ், கான்டாக்ட் எல்லாமே ரைட் கார்னர்ல இருக்கு. ஓகே, ஃபைன். இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி தான். இந்த ஹெட்டரும், ஃபூட்டருக்கும் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு நடுவுல வந்து நம்ம ஒரு இமேஜ் மாரி குடுக்கணும். ஓகேவா? இந்த இமேஜ்க்கு ஒரு இமேஜ் டேக் மாரி, இல்ல ஒரு கன்டென்ட்டு அந்த மாரி நம்ம குடுக்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ல ஜஸ்ட் நம்ம இப்போதைக்கு ஒரு இமேஜ் மட்டும் பார்க்கலாம். ஃபியூச்சர் கன்டென்ட்ஸ்ல வந்து நம்ம ஆ நெக்ஸ்ட் டேக்கோட எக்ஸ்ப்ளனேஷனோட குடுத்துட்டு நம்ம கன்டென்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபூட்டருக்கு நடுவுல ஜஸ்ட் ஒரு டிவ் டேக் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து ஜஸ்ட் நான் கிளாஸ் நேம் வந்து ஒரு இமேஜ் மீடியான்ற மாரி வச்சுக்கிறேன். ஸோ தட் நமக்கு கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி சிஎஸ்எஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஐஎம்ஜி அப்படின்ற ட்ராக் தான் வந்து நம்ம இமேஜுக்கு யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து எஸ்ஆர்சி யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ளாட் பண்ணுறோம். நமக்கு என்ன இப்போ வேணும்? டெவலப்பர் ஹப்எக்ஸ் சேனலோட ஒரு பேனர் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் போட்டு வச்சுருக்கேன். ஆல்டர்னேட்டிவ், அதாவது எப்பயாவது இந்த வெப்சைட்டில் வந்து இந்த இமேஜ் லோட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல என்ன இருந்தது நமக்கு தெரியும். நிறைய வெப்சைட் நம்ம பார்த்துருப்போம். புரோக்கன் இமேஜஸ் இருக்கும். அந்த புரோக்கன் இமேஜஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு மேலே நீங்கள் ஹோவர் பண்ணிங்கன்னா ஒரு கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். இப்போது இந்த சேனலோட பேனர் இமேஜ்ன்ற மாதிரி நான் வந்து அந்த கண்டென்ட் நான் கொடுத்துறேன் இப்போ ஹோவர் பண்ணும்போது. ஓகே, நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது லோட் பண்ணலாம். ஓகே, எனக்கு இமேஜ் நடுவில் லோட் ஆகிடுச்சு. பட்டு இதோட பிக்சல் அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாக லோட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஹைட்டு வித்தை வச்சு நம்ம சிஎஸ்எஸில் வந்து இப்போ ஹேண்டில் பண்ண போகிறோம். இமேஜ் மீடியா அப்படின்னு நம்ம கிளாஸ் நேம் வச்சுருக்கோம். இந்த ஃபூட்டருக்கு மேலே எழுதிடலாம். டாட்
இமேஜ் மீடியா. இதில் நம்ம என்ன அலைன் பண்ண போகிறோம்னா இமேஜை தான் அலைன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இமேஜை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். மேக்ஸ் ஹைட் மேக்ஸ் விட்த் ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். 100% தான், பிகாஸ் ஸ்க்ரீன் சைஸ்க்கு தான் நமக்கு வேணும். அதே மாதிரி ஹைட் வந்து ஆட்டோ. மார்ஜின் வந்து நான் 20 பிக்சல் வந்து கொடுத்துட்றேன். பிகாஸ் நமக்கு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியணும் எந்த இடத்துல இருந்து நம்ம கண்டென்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்றனால. பார்டர் ரேடியஸ் ஒரு 8 பிக்சல் கொடுத்துட்றேன். ஓகே, இமேஜ் இன்னுமே கொஞ்சம் மிஸ்மேட்சாக தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், டாட் மீடியா ஒரு 80% வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, ஓகே ஃபைன். இப்போ வந்து சென்ட்ரைஸ்டாக இருக்குது பிக்சரு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம ஹெட்டர் ஃபூட்டர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஹெட்டர் டாப்லேயே வந்து ஸ்டில் இட்ஸ் பர்சிஸ்டிங் டெவலப்பர் ஹப் எக்ஸு நம்மளோட லிங்க்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நடுவில் வந்து ஜஸ்ட் நான் கண்டென்ட்டுக்கு ஒரு இமேஜ் டேக் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். கீழே வந்து ஃபூட்டர் வந்து அந்த பாடி கண்டென்ட்டுக்கும் ஃபூட்டருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எப்பயுமே ஃபூட்டர் வந்து அதோட பார்ட்டில் தனியாக இருக்கும். எப்படி ஹெட்டர் வந்து நம்ம தனியாக ரியாக்ட் பண்ணுது, அந்த மாதிரி ஃபூட்டரும் தனியாக ரியாக்ட் பண்ணுது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இப்போ என்னென்ன கண்டென்ட்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு சிஎஸ்எஸ் பாக்ஸ் மாடல் பார்த்துருக்கோம். ஒரு லிஸ்ட்டை யூஸ் பண்ணி மா எப்படி ரீடைரக்ட் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். அந்த பாக்ஸ் மாடலில் மார்ஜின்னா என்ன, பார்டர்னா என்ன, அதோட வித் எப்படி நம்ம அசைன் பண்ணுறது, பேடிங்னா என்ன, அந்த கண்டென்ட்டுக்கு வந்து எப்படி பார்டர் ஸ்டைலிங் நம்ம பண்ணுறது, அதே மாதிரி ஹெச்எஃப் யூஸ் பண்ணி ஆங்கர் டேக்லேருந்து எப்படி வந்து ஒரு ஹெச்டிஎம்எல்லேருந்து இன்னொரு ஹெச்டிஎம்எலுக்கு வந்து நம்ம ரீடைரக்ட் பண்ணுறது. அண்ட் ஆல்சோ ஃபூட்டரோட யூசேஜஸ் என்ன, ஹெடரோட யூசேஜஸ் என்ன, நடுவில் வந்து இப்போ நம்ம ஒரு டிவ் யூஸ் பண்ணி ஒரு இமேஜ் மட்டும் இப்போதைக்கு அட்டாச் பண்ணியிருக்கோம். அந்த இமேஜ் எப்படி நம்ம வந்து இப்போ அலைன் பண்ணுறது ஒரு சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைக் கண்டென்ட்ஸ் ஒரு ஃப்ளெக்ஸ் பேட்டர்ன் எப்படி யூஸ் பண்ணுறது சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி, அதே மாதிரி ஒரு கிரிட் லேஅவுட்னா என்ன, அதே மாதிரி ரெஸ்பான்சிவ் டிசைன் வந்து ஒரு மீடியா குவரிஸ் யூஸ் பண்ணி எல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் வந்து பார்க்க போகிறோம். ஆல்சோ மெயினாக ஃபார்மில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். HTML ஃபார்ம்ஸ் வந்து ஒரு மெயின் கான்செப்ட். நம்ம 3rd வீடியோவோ அது நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இது வரைக்கும் நெக்ஸ்ட் நம்ம ஃபார்ம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேசிக் டேக் அண்ட் பேசிக் சிஎஸ்எஸோட ஐடியாஸ் எல்லாத்தையுமே வந்து 2 வீடியோ மட்டும் எண்ட் டு எண்ட் பார்த்துக்கோங்க. எண்ட் டு எண்ட் பார்த்தா தான் உங்களுக்கும் புரியும். நம்ம வந்து இந்த வெப்சைட்டை வந்து இப்போ எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டே போகிறோம் ஒரு பாயிண்டில் அப்படின்றதுக்கு. ஸோ ஏதாவது ஒரு டவுட்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது அன்டில் பாய் ஃப்ரம் டெவலப்பர் எக்ஸ் சேனல்.